ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் ஒன்று, ஓகே, குட்டி பச்சை மிளகாய் கொடுங்க. இதை வந்து எனக்கு அரைச்சி கொடுங்க. ஷூர். சரி, இப்போ இது என்னம்மா சைட் டிஷ்ஷா மெயின் டிஷ்ஷா? சைடு. நல்ல வழுமுனா கட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த தயிர் விட்டே அரைச்சிடலாம். ஓ, ஓகே. தண்ணி விடுறதுக்கு பதிலாக இந்த தயிர் விட்டேன். இப்போ நம்ம சாப்பிடும்போது இந்த பச்சடி போடுவோம், அந்த மாதிரி பச்சடி இது. எஸ், பட் இது வந்து இந்த மாம்பழத்தில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஐ திங்க் நல்லா அரைஞ்சிருச்சு. எஸ், கொஞ்சம் கொடுங்க. ஓகே, பிரிங் இட். இப்போ என்ன பண்ணலாம், அந்த அரைச்சதை இதில் விடுங்க. தண்ணி வேணுமா? தண்ணி வேண்டாம், தண்ணி அப்புறமா வேணும்னா பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல், ஏன்னா இது ஒரு திக்கண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரை விடலாம். இதில் தயிர் விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இப்போ உப்பு போட வேண்டாம், ஏன்னா அதில் நம்ம போட்டு அதில் ஊறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் உப்பு போட வேண்டாம். ஓகே, இதுவும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கொத்தமல்லி, அதில் ஒரு பாதியை மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. ஓ, போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ ஃபைனலா அடுப்பு நாங்க பத்த வைக்க போறோம். மாம்பழம் ஒரு பக்கம், எலுமிச்சைப்பழம் உப்பு போட்டு நாங்க ஊற வச்சாச்சு. ஆனா அந்த மாம்பழம் கட் பண்ணும்போது என்னம்மா சூப்பரா கட் பண்ணாங்கல்லம்மா. ஸோ இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம பார்த்து ரசிச்சு அதை வந்து கட் பண்றது, அதுவும் சரி சாப்பிடும் போதும் சரி. இப்போ வந்து ஃபைனலா வந்து அடுப்பை ஆன் பண்ணி இந்த பச்சடிக்கு தேவையான தாளிப்பு நினைக்கிறோம். லைட்டாக தான் விடுறேன் எண்ணெயை, அவ்வளோதான். அது ஒரு பேருக்கு தான் ஒரு தாளிப்பு. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கு தாளிப்புன்றது கிடையாது, பட் எனக்கு அது பண்ணணும்னு இருக்கு, அதுதான். ஏன்னா ஒரு வேளை சப்போஸ் ஒரு ஏதாவது ஒரு புளிப்பு கிளிப்பு இருந்து அப்படின்னா அந்த கடுகு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் கடுகு விடுறீங்க. ஓகே, கொஞ்சம் இல்லை, ஃபுல். எஸ், this is half a spoon. ஓகே. இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ இந்த மாம்பழம், அந்த யம்மி மாம்பழம், அதாவது லெமன்லயும் உப்புலயும் கொஞ்சமா ஊறாம இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த மாம்பழத்துல இருக்கு. இப்போ தாளிக்க போறோம். ஃபைனல் ஸ்டேஜ், மாம்பழ பச்சடி, தயிர் பச்சடி. வாவ், பா, அந்த சத்தம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த மாம்பழ பச்சடி, மாம்பழ தயிர் பச்சடி இது கம்ப்ளீட்டா ரெடி ஆயாச்சு. ஆனா இந்த மாம்பழ தயிர் பச்சடி இந்த சீசனல் ஃப்ரூட்ல இந்த சீசன்ல நம்ம எவ்வளவு சூப்பரா செய்யலாம்ன்ற ஒரு குட்டி ரீகேப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. மாம்பழ தயிர் பச்சடி செய்முறை. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா,
இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.